இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அவனது குமாரன், அதாவது மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் இருவர்களுக்கும் கெட்ட காலம் கெட்ட நேரம் ஆரம்பமாகிவிட்டது. மரணம் ஒருவனுக்கு, வேதனை ஒருவனுக்கு. மரணம் குமாரனுக்கு, வேதனை தகப்பனுக்கு. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, வேதனை மு.க. ஸ்டாலினுக்கு. நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன். காலதாமதம் இல்லை காலதாமதம் இல்லை காலதாமதம் இல்லை. கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு சோசியத்தை போனால் சோசியம் சொல்லுவாங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை கெட்ட நடக்கும்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் கேட்டுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் தான் தமிழக அடுத்த முதலமைச்சர் தேவநாயக அடுத்த கடவுள் நீளம் கூறிய தீர்க்க தரிசனத்தையும் மாமனிதன் இம்மாற்று விடுவிட்டு விடுபடுத்திருக்கிறேன்.